ஸோ ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் எல்டிஜி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக WCC3ல வந்து ஐபிஎல் ஆக்ஷன், அதாவது வந்து என்பிஎல் ஆக்ஷன் 2026 பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஆஃபரில். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அந்த கேம் பிளேயரை பற்றி தான் வந்து அதாவது வந்து அந்த ஆக்ஷனை நடத்தி அது எப்படி அந்த ஐபிஎல்லை வந்து ஜெயிக்கிறோம், கப்பு ஜெயிக்கிறோம், அதெல்லாம் வந்து நான் இந்த சீரீஸாக போடலான்னு இருக்கேன். ஸோ ஓகேவா. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த சீரீஸை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இன்னும் போகிற சீரீஸும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம டீம்லாம் சூஸ் பண்ணும் போது நான் வந்து சிஎஸ்கே தான் சூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து எனக்கு சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும். அண்ட் T10 பிளேயர்ஸ் வந்து ஆஸ் யூஸ்வல் ருத்ராஜ் கைக்வாடு, MS தோனி, அப்புறம் நம்ம பிரேவிஸு. ஸோ இவங்களும் தான் எடுத்தேன். ஸோ அப்புறமா நல்லா இருந்தது கைஸ், அந்த விஷுவல்ஸ்லாம் வந்து மூமெண்ட்ஸ் பிஃபோர் த ஆக்ஷன்னு சொல்லிட்டு காமிச்சு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்புறமா வந்து ஆக்ஷனுமே பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்க்யூ பிளேயர்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா மார்க்யூ பிளேயர்ஸ், அப்புறம் அந்த கேப்டு பேட்ஸ்மேன்ஸ்னு இருப்போம்ல, ஸோ அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளேயர்ஸ்லாம் எடுத்து தான் இந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து ககிசோ ரபாடா. ஸோ இவர் மேலே எனக்கு பார்த்திங்கன்னா பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ நான் வந்து சில பேரை யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அவங்க வந்து இந்த வீடியோவில் பெருசாக வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ககிசோ ரபாடா அவர் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். ஓகே, குஜராத் டைட்டன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா சோல்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த கேம் பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் இல்லாதனால டீம் நேம்லாம் மாறி தான் இருக்கும், அதை மட்டும் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்து ட்ரெண்ட் போல்ட் வந்திருந்தார். ட்ரெண்ட் போல்ட்டை நம்ம வந்து கொஞ்சம் பிட் பண்ணியிருந்தோம். ஓகே, நம்மளோட ஒரு ஸ்பின் பவுலிங் வந்து கொஞ்சம் இது பண்ணலான்னு ஸ்ட்ரென்தன் பண்ணலான்னு. ஸோ இவர் எப்படியாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 1.2 crores பிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து வந்து திரும்பியும் வந்து ஹைட்ராபாட் வந்து ஒரு 1.3 crores, சென்னை திரும்பியும் 1.4 crores திரும்பியும் பிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கடுத்து வந்து ரொம்ப நேரமாக பிட்டிங்ஸே வரல. ஸோ ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து ராஜஸ்தான், மும்பை வந்து ஒரு 1.5 crores கிட்ட போயிருந்தாங்க. ஸோ அப்புறம் நம்மளும் திரும்பியும் வந்து ஒரு 1.75 crores போயிருக்கோம். ஸோ பிட் பண்ணிகிட்டே இருக்கும் இதுதான் அந்த ஆக்ஷன். ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த மும்பை திரும்பியும் விட்டே தர மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 crore, நம்மளும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு 2.5 crore, நமக்கு வந்து ஒரு 3 crore கிடச்சா அந்த ஒரு வர்த்தான பயம் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்மளால் போக முடியுமான்னு தெரில. ஸோ 3 crores வரைக்கும் போகலான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா 3 crores வந்து யாரும் பெருசாக பிட் பண்ணலை. ஒரு 2.75 crore வந்து அப்படியே வந்து யாரும் பெருசாக பிட் பண்ணல. ஸோ அப்புறம் வந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் போல்ட் பார்த்திங்கன்னா சோல்ட் ஆகிட்டார். ஸோ இவரை பார்த்திங்கன்னா ஒரு வர்த்தியான வந்து நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து மேட்சஸில் ஃப்யூச்சரில் பார்க்கலாம் இவர் எப்படி ஆடுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து பின்டண்டிக்காக நமக்கு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்ஸ்லாம் பெருசாக நான் இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம KL ராகுல் வந்தார். ஸோ KL ராகுல் மேலேயும் வந்து எனக்கு வந்து பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் நான் பிட் பண்ணல. ஏன்னா பேஸ் ப்ரைஸ் வேறு 2 crores இருக்குது. எங்கே நான் இவர் மேலேயே 2 crores கிட்டே இன்வெஸ்ட் பண்ண எங்கே போகுதுன்னு பார்த்தேன். அண்ட் ஸ்கிப் பண்ணால் டெல்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 crores வாங்கியிருக்காங்க. ஸோ அவ்வளோலாம் நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை. அண்ட் முகமது ஷமி ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் ஸ்டில் நான் வந்து இவரை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா வந்து நம்ம வேறு ஏதாச்சும் ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கலாம். ஓகே, 2.5 crores கொடுத்துருக்காங்க, ஒர்த்து தான். பட் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து மிச்சல் ஸ்டார்க்கு. ஸோ இவர் வந்து ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸே ஒரு 2-3 பேர் எடுக்கணும்னு ஒரு இது. ஸோ அதுக்கடுத்து வந்து சுரேஷ் ஐயர். ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஆசைப்பட்டன் தான் இவர் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து நான் வந்து பிட் பண்ணிட்டு தான் போயின்னு இருந்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 crore பக்கம் பிட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு பிட்டே நம்ம தான் எடுத்து வச்சோம். ஸோ அதுக்கடுத்து பஞ்சாப் வந்து பிட் பண்ணாங்க. ஸோ அதனால் நான் விட்டுட்டேன். சுரேஷ் ஐயர்னா 1 crore அவருக்கு கொஞ்சம் ஒர்த்து. ஸோ அதுக்கு மேலே போக முடியாது. ஸோ அதனால் விட்டுட்டேன். ஸோ அதுக்கடுத்து வந்து அந்த மார்க்கி பிளேயர்ஸ் முடிஞ்சிட்டு கேப்டு பேட்ஸ்மேன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மார்க்கி பிளேயர்ஸ்லாம் நம்ம என்ன தான் அத்தனை பேருக்கு போனாலும் நம்ம வந்து ஒருத்தர் தான் வாங்கியிருந்தோம். ஸோ அட்லீஸ்ட் இதுலையாச்சும் எத்தனை பேர் வாங்கணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டிராவல்ஸ் ஹெட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் வாங்கியிருக்கலாம் தான் பார்த்தேன். பட் யாராச்சும் பெரிய பட்ஜெட்டுக்கு போகணுன்னு பார்த்தேன். பட் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதனால் அன்சோல்ட் ஆகிட்டார். ஸோ அதுக்கடுத்து ரிஷப் பந்த். ஸோ இருக்கும் போனேன், பட் வந்து கிடைக்கல. ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து நான் இவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது கைஸ். எனக்கு ஏதோ பேர் தெரியாத பிளேயர், சவுத் ஆஃப்ரிக்கனு. ஸோ அதுக்கடுத்து த்ருவ் ஜுவல். ஸோ இவருக்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஸோ பட் வந்து நல்ல பிளேயர் தான். அண்ட் மனிஷ் பாண்டே, இவர் மேலே நான் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தேன். ஸோ கிடச்ச ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஓகே, 50 lakhs வந்து அதுவும் ஒர்த்து. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 crore வரைக்கும் போகலான்னு தான் பார்த்தேன், 1 கோடி வரைக்கும். ஸோ வந்து நான் வந்து கிடச்சாங்களா இல்லையான்னு பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து ஒரு 70 lakhs. அப்புறம் வந்து ராஜஸ்தான் திரும்பி வந்தாங்க. அப்புறம் நிறைய நடந்துச்சு. ஸோ ராஜஸ்தானே வந்து விடாமல் பிட் பண்ணினே இருந்தாங்க. நானுமே விடாமல் பிட் பண்ணினே இருந்தேன். ஒரு 1 crore கிடச்சா இவர் வந்து ஒரு ஸ்டீல்னே சொல்லலாம். நல்ல ஒரு பிளேயர் தான் இவர். சரி, நம்ம வந்து ஒரு நம்பர் 4 நம்பர் 5 வந்து ஒரு பேக்
பேக்கப் ஆப்ஷனாக கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ பட் ஸ்டில் இவர் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கல. ஸோ கேகேஆருக்கு பார்த்திங்கன்னா போயிட்டார். ஸோ அதுக்கடுத்து பென் டக்கெட், ஸோ இவர் ஸ்கிப் பண்ணும்போது டெல்லிக்கு போயிட்டார். கருண் நாயர் இவரும் டெல்லிக்கு தான் போனார். ஸோ அதுக்கடுத்து லிவிங்ஸ்டனே இவர் அன்சோல்டாக போயிட்டார். ஸோ ரிக்கில்டனு இவர் நமக்கு தேவையில்லை. ஸோ அன்சோல்டு தான். ஸோ அதுக்கடுத்து எய்டன் மார்க்கம், ஸோ இவருக்கு நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பிட்டு போட்டோம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு நம்ம வந்து ஒரு 1 டவுன் அப்புறம் எல்லாம் ஓப்பனரை கொண்டு நம்ம ஆட வைக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து பிட் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு 1 crore கிடச்சா ஒரு வர்த்தியான பிக்காக தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் பிட் பண்ணேன். ஸோ வந்து கிடைக்கிறாரா இல்லையான்னு பார்க்கலாம். இல்லைனா ஒரு 1 crore கிடைக்கல. ஸோ ஸ்டில் நான் வந்து ஒரு 2 crore வரைக்கும் போகலான்னு பார்த்தேன். ஸோ கிடச்சிட்டாரு 1.2 crore ஸ்கோர். நல்ல பை தான் எய்டன் மார்க்கம். ஸோ அதுக்கடுத்து இஷான் கிஷன், ஸோ இவருக்கு நான் பிட் பண்ணலை. ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நமக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கடுத்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவன்ற மாதிரி நம்ம சஃப்ராஸ் கான் வந்தார். ஸோ நான் வந்து பட் அவரை எடுக்கலை. ஸோ ஓகே, நம்ம வேறு அடைச்சி பார்த்துக்கலாம். மணியை நான் சேவ் பண்ணி வச்சுட்ருக்கேன் இப்போ வரைக்கும். ஜிதேஷ் சர்மா, ஸோ இவரை நம்ம எடுத்தோன்னா நம்ம ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து நம்ம வந்து முறைப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து எடுக்கலை. ஸோ பிருத்வி ஷாக்கு ஒரு ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். பட் அது கிடைக்கல. ஸோ 2 crore அவர் வந்து ரொம்ப அதிகன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்டு டேவிட் மில்லர் இவருமே நம்ம அன்சோல்டு. நிசங்கா இவருமே வந்து ஒரு 3.5 crore டெல்லிக்கு போயிருக்காரு. அண்ட் இவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது ஓப்பனாக. ஸோ வந்து இவர் ரத்தர்ஃபோர்டு, ஸோ ஒரு நல்ல பிளேயர் தான், பட் நமக்கு வேணாம். ஸோ 3.4 அந்த அஜங்கர் ரஹானே, ஸோ இவருக்கு நான் பிட் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா இவருமே வந்து ஒரு பேக்கப் ஆப்ஷனான நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம டீமில். ஸோ அதனால் வந்து பிட் பண்ணலான்னு தான் போயிட்டு இந்த 1 crore கிடச்சா ஒரு நல்ல வர்த்தியான பை தான். ஸோ அதனால் வந்து ஒரு 1 crore வரைக்கும் போனேன். ஸோ அதுக்கடுத்து என்னால் கிடைக்கல. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிட்டேன். கேகேஆருக்கு வந்து 1.2 crore போயிருக்காரு. ஸோ ஜோஸ் இங்கிலீஷ் இவர் வேணாம். அண்ட் டோனோவன் ஃபெரேரா இவருமே நமக்கு வந்து தேவையில்லை. ஃபின் ஆலன், ஸோ அஃப்கோர்ஸ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நமக்கு வேணாம். ஸோ வில் ஜாக்ஸு இவர் ஒரு நல்ல பிக்காக இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் 20 lakhs வந்து எடுக்கலாம் அப்படின்னு போனேன். அண்ட் சோல்ட் ஆகிட்டார் நமக்கு வில் ஜாக்ஸ். ஸோ அதுக்கடுத்து நிதிஷ் ராணா, ஸோ இவர் நமக்கு வேணாம். ரியான் பராக், ஸோ இவர் எடுக்கலாம் தான் பார்த்தேன். பட் ஸ்டில் அது ஒர்த்தியான பையாக இருக்காதுன்னு நான் விட்டுட்டேன். ஸோ அதுக்கடுத்து சூரியகுமார் யாதவ், இவர் கன்ஃபார்ம் ஒரு பிட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு 2 crore வரைக்கும் போனால் ஒரு வர்த்தான ஒரு பையாக தான் இருப்பார். ஸோ அதனால் வந்து ஒரு 2 crore வரைக்கும் போகலாம். ஸோ சென்னை 1.75 crore, கோல்கட்டா 2 crore போயிட்டார், அவ்வளோதான். ஸோ அதுக்கடுத்து திலக் வர்மா, ஸோ இவர் வந்து 75 lakhs வந்தார், நான் எடுக்கல. ஸோ அதுக்கடுத்து பெருசாக எனக்கு பிளேயர்ஸ் மேலே ஹோப் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து எனக்கு வேணாம் இதுக்கப்புறம் வர பிளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இதை பார்த்தீங்கன்னா ஆட்டோ ப்ளே பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆட்டோ ப்ளே காயின்ஸ் கொடுத்து ஆட்டோ ப்ளே பண்ணலான்னு நினச்சிட்டேன். ஸோ இதுக்கடுத்து அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஸோ அந்த சீரீஸ்க்கு வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் போட்டு வாங்கியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ நம்ம மேற்கொண்டும் நிறைய சீரீஸ் வந்து அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் உங்கள் LG சைனிங் ஆஃப் யூ. குட் பை. அடுத்த ஒரு நாள் லைவ் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.